ஹலோ விபாஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுடே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி ஒரு ப்ளஸ் 32 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சப்போர்ட் எங்கே சொன்னோம் அப்படின்னா 21,920 ஒரு சப்போர்ட் சொன்னோம். அடுத்தது 21,800 தான் ஒரு மேஜர் சப்போர்ட் சொன்னோம். இன்றைக்கி மார்க்கெட் டுடே லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,916 தான் டுடே லோ. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே ஹை டுடே ஹை பார்த்தோம் அப்படின்னா 22,123 வரைக்கும் வந்திருக்கு. 22,123 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,160 ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். பட் 120 வரைக்கும் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 22,055 பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு 32 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. இருந்தாலும் 22,000க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ வரக்கூடிய அடுத்த நாள் டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சப்போர்ட்டு தான். 21,900 ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 21,840 ஒரு சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,120 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது 22,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நான் நல்ல ஒரு வால்டைல், அதாவது கீழே லோவுக்கும் மேலே ஹையுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வேரியேஷனில் பார்த்திங்க அப் அண்ட் டவுனில் போயிட்டு நல்ல ஒரு வேரியேஷனாக இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. நாளையினுடைய சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இது நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பேங்க் நிஃப்டியினுடைய 1 ஹவர் சார்ட். இது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான், அதாவது -18 பாயிண்டில் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம சப்போர்ட் கொடுத்தது 46,000 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அடுத்தது 45,800 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி டுடே லோ பார்த்தோம் அப்படின்னா 46,022 தான் இன்றைக்கி டுடே லோ. பேங்க் நிஃப்டியினுடைய டுடே லோ 46,022. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து டுடே ஹை பார்த்தோம் அப்படின்னா 46,739 வரைக்கும் டுடே ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியேஷன் லோவிலிருந்து அப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கு. நம்ம எந்த இடத்துல கீழே லோவில் நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த நாள் டியூஸ்டே பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே 46,000 தான் சேம் அதே சப்போர்ட்டு தான். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 46,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. 46,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 46,000 ஒரு சப்போர்ட்டு. மோஸ்ட்லி இந்த 46 to 47 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா 46,000 47,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது 47க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மேலே அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. இன்கேஸ் 46 கீழே க்ளோஸ் ஆனாலும் செல் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இது பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.